அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேசன் அவர்களின் காவல் கோட்டம் 2ஆம் பதிப்பிற்கான ஆசிரியர் குறிப்பு. இப்படி துவங்கியது எனலாம் என்று எதையாவது ஒரு புள்ளியை சொல்லிவிடலாம் என நினைத்தால் எதுவும் நினைவில் சரியாக பொருந்த மறுக்கிறது. எந்த புள்ளியில் இந்நாவலை எழுத துவங்கினேன் என்று மீண்டும் மீண்டும் யோசித்தால் கடைசியாக கண்டடைகிற பதில் முதலில் ஒரு நல்ல நாவலை படித்த பொழுதில் இருந்துதான். நல்ல நாவல்கள் நமக்குள் இருக்கும் நாவல்களை நினைவூட்டியபடியே நம்மை கடந்து செல்கின்றன. கடந்து செல்லும் நாவல்களை நாம் கடக்க முடியாது என்பது எதிர்ப்படும் வாழ்வுக்கு முகம் கொடுக்கிற பொழுதெல்லாம் நமக்கு தோன்றுகிறது. எழுத வேண்டிய நாவல்களையும் எழுத முடியாமல் போன நாவல்களாலும் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வழியை தவறவிட்ட பயணி வழியை கண்டுபிடிக்கும் வரையிலான பயணம் பயணத்தின் தூரத்தில் சேராதது. ஆனால் பயணத்திலேயே அதிக சுவாரஸ்யம் நிறைந்த பகுதி அதுதான். உண்மையில் பயணம் என்பது தவறவிட்ட வழியின் வழியே நிகழ்ந்ததுதான். கண்டடைந்த பொழுதில் இறக்கி வைக்க அப்பயணத்தில் எவ்வளவோ இருக்கிறது. எழுத்தும் அப்படித்தான். ஒரு நாவலை எழுத துவங்கும் புள்ளி ஆர்வத்தை மட்டுமே மையமாக கொண்டது. துவக்க புள்ளியை கடந்து உள்நுழையும் பொழுது நாம் சந்திக்கும் போதாமைகள் எண்ணற்றவை. நமது மொழி அறிவின் போதாமையில் துவங்கி நமது மொழியின் போதாமை வரை, நமது வரலாற்று அறிவின் போதாமையிலிருந்து நமது வரலாற்று தரவுகளின் போதாமை வரை, நம்மை சுற்றி இருக்கும் போதாமைகளால் கவலைப்பட்டு நமது போதாமை கண்டு வெட்கப்படும் போது நாவலின் பிரம்மாண்ட சக்தியை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு நாவலை எழுத நாம் என்னவாகவெல்லாம் ஆக வேண்டியிருக்கிறது. அதுவாகவெல்லாம் ஆகும் பொழுதுதான் நமது மனதின் வீரியமிக்க பகுதியை நம்மால் கண்டுணர முடிகிறது. எழுத போகும் வெள்ளைத்தாள்கள் முழுவதும் 100 இளம் குஞ்சுகள் வாய் திறந்து காத்து கிடக்க கொடுத்து மாள முடியாது தவிக்கும் தாய் பறவையாக நாம் நம்மை உணர்வோம். எல்லாம் நம் குஞ்சுகளாயிற்றே, கத்தவிட்டு காத்திருக்க முடியாதே. இளம் குஞ்சுகளுக்கு இருக்கும் பசி அளவிட முடியாதது. விரிய போகும் ரெக்கைகளும் நீண்டு முளைக்கும் விரல்களும் பசியென வயிற்றுக்குள் சுருண்டு கிடக்கும். கொடுக்கும் உணவு கண்ணுக்கு முன்னால் கால்களாக முளைக்கும். நாம் பார்க்க பார்க்க பிறக்கும் அழகு. எழுத போகும் ஒவ்வொரு வரியும் எழுதிய வரியின் ஓடுடைத்து வெளிவந்தபடி இருக்க சுவாரஸ்யமும் ஆச்சரியமும் கலந்த பேருலக எழுத்து விரிந்து போகும். சுமார் 10 ஆண்டுகள் இப்படித்தான் காவல் கோட்டத்தின் பெரும் பரப்பில் என் உலகு விரிந்து கடந்தது. சாளுவ கட்டாரியையும் சந்திர காசத்தையும் தோளில் போட்டபடியே நடந்த நாட்கள். இடுப்பில் கண்ணக்கொலையும் கையில் முண்டி கம்பையும் பிடித்து அலைந்த காலம். என்னவாக வாழ்கிறோம் என்பது புகைமூட்டமாக மட்டுமே நினைவிருக்க மனம் பிறழ்ந்து பித்தாகி தெரிந்ததாக நினைவு. 10 வருடம் நிகழ்ந்த கனவு கலைந்த பொழுது நிகழ்காலம் முகத்தில் அறைகிறது. கனவிருந்த இடத்தின் வெறுமையை பயங்கரமாக உணர முடிகிறது. வேறு ஒன்றை நாமோ நம்மை வேறு ஒன்றோ கவி தெரியாமல் உயிர் வாழ முடியாது. மடையை அடைத்த பின்னும் நீர் கசிந்து கொண்டே இருப்பதைப் போல களவை பற்றியும் காவலை பற்றியும் எத்தனையோ தகவல்கள் வந்தபடியே இருந்தன. களவுக்கு வந்து மாட்டிக்கொண்டவனின் கடவா பல்லை பிடுங்கி கதவில் அடித்து வைத்த பெருமை பேசும் மரபும், விலை உயர்ந்த பொருள் இருக்கும் பெட்டியினை தூக்கி கொண்டு ஓடினால் ஓடுபவன் வீட்டு வாசலை தாண்டும் முன் மயக்கமுற்று கீழே விழச் செய்யும் அளவு விஷமேறிய ஆனால் கண்ணுக்கு தெரியாத பொருளான உப்பு தடவிய புலியின் மீசை மயிரை பெட்டியின் இடுக்குகளில் சொருகி வைப்பதுமான பல தகவல்கள் ஆச்சரியத்தின் வழியே படியிறங்கி வந்து கொண்டே இருந்தன. எழுத தவறியதை உணர்த்துவதாகத்தான் ஒவ்வொரு நாளும் கழிந்தது. இப்பொழுதும் இந்நாவலை பற்றி எழுதாமல் நாவலுக்கு முன்னுரை எழுத வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். காவல் கோட்டம் உருவான கதை பெரிது. அதில் எழுதப்பட்ட வரலாறு இதுவரை எழுதப்படாத வரலாறு. அவற்றை பற்றி எல்லாம் எழுத எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் அவை எல்லாம் நாவலை பற்றியதாகத்தான் மீண்டும் மாறும். எனது நாவலை பற்றி நானே எழுதுவது பலகீனத்திலிருந்து தோன்றும் எண்ணமே. அதை செய்ய நான் தயாராக இல்லை.
மானுடவியல் ஆய்வுக்கு பெரும் பொருளும் உதவியும் கிடைக்கும் காலம் வரும்பொழுது உலகின் தொன் முதுமக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். எட்கர் தஸ்டன் தனது வாழ்க்கை முழுவதும் செலவிட்டு உருவாக்கிய வார்த்தை இது. நான் எனது நாவலுக்கான ஆய்வினை துவங்கிய பொழுது பதிவு செய்து கொள்ள என்னிடம் ரிக்கார்டர் எதுவும் இல்லை. சுமார் 4 ஆண்டுகள் அப்படித்தான் கழிந்தது. வீட்டுக்கு வந்து நினைவில் உள்ளதை குறித்தால் போதும், அது கூட தேவையில்லை. எழுதும் பொழுது எழுத்துக்கு தேவையானதை நினைவுக்குள்ளிருந்து அதுவே எடுத்துக்கொள்ளும். பின் ஏன் குறித்து வைக்க வேண்டும் என்று விதவிதமான நியாயங்கள் கை நிறைய இருந்தன. இன்று தேவையில்லை என்று தோன்றுவது நாளை அதிமுக்கியமானதாக தோன்றுகிறது. இன்று முக்கியம் என்று தோன்றுவது நாளை மறுநாள் மடத்தனம் என்று தோன்றுகிறது. இதுதான் இயங்கிக் கொண்டிருக்கும் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்வது. அப்படியென்றால் எழுதி வைக்காமல் குறிப்பு எடுக்காமல் நான் உதாசீனப்படுத்தியவற்றை நினைத்தால் எனது இழப்பின் பாரம் தாங்க முடியாததாக இருக்கிறது. குற்ற பழங்குடியினர் சட்டம் பற்றிய நினைவுகள், வழிகள், கதைகளை ஊரூராக கேட்டு தெரிந்தேன். நான் சந்தித்த பல மனிதர்கள் வயோகத்தின் காரணமாக சில வாரங்களுக்கு முன்பும் பின்னுமாக இருந்தபடியே இருந்தனர். 2வது முறையாக அவரிடம் பேட்டி எடுக்க போகும் பொழுது வெள்ளையடிக்கப்பட்ட வீட்டு சுவரோ அல்லது பிரிக்கப்படாமல் இருக்கும் வாசலில் மேய்ந்த கொட்டகையோ தூரத்திலிருந்தே செய்தியை சொல்லும். போகும் வழிநெடுக மரணம் சக பயணியாக உடன் வந்து கொண்டே இருந்தது. 1 வாரம் முன்னால் வந்து இருக்க கூடாதா? இதுவெல்லாம் தெரிஞ்ச மனுஷன் பத்தான் செத்தாரு என்ற குரல் கேட்காத கிராமமே இல்லை எனலாம். நெற்றுகள் எல்லாம் முதிர்ந்த பின் வெறும் மார்கள் மட்டும் நீட்டி கிடக்கும் வயல்காட்டில் 1-2 நெற்றாவது கிடைக்காதா என்று பொழுதெல்லாம் அலைந்து மேலெல்லாம் கிளிபட்டு திரும்பியவன் நான். அது பரவாயில்லை என்று தோன்றுகிறது. இப்பொழுது தேடினால் அந்த வயற்காட்டை கண்டடையவே காலம் பல ஆகும். தொலைக்காட்சியின் அலைவரிசைகள் கிராமத்து சாவடிகளை தனது கட்டுக்குள் கொண்டு வந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. தாய கட்டங்களைப் போல சாவடி பட்டியலின் கல்லின் மேலே விரிந்து கிடந்த கதைகள் இப்பொழுது தூண்களின் இடுக்குகளுக்குள் ஒளிய ஆரம்பித்திருக்கின்றன. அவ்வளவு சீக்கிரம் மறைந்து விடாதவைதான், ஆனால் எளிதில் கண்டடைய முடியாத இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றன. தொன்மங்களின் வாயிலாகவும் வழிபாடுகளின் வாயிலாகவும் குலக்கதைகளின் வாயிலாகவும் மக்கள் தங்களின் கதைகளை வரலாறுகளை மடித்து மைடுத்தி வைத்திருக்கின்றனர். நரம்பு சுருண்ட வெற்றிலையில் வைத்து மடித்து எனது பாட்டி கொடுத்ததை கடைவாயில் வைத்து நெருச்சென மென்ற பொழுது ஊறி பரவிய சாறு இன்று வரை பெருகியபடியே இருக்கிறது. ஒற்றை பாட்டியின் கை மடிப்பிலிருந்தே 1000 கதைகள் என்றால் ஊரெல்லாம் நாடெல்லாம் கதைகளின் பெரு வழியாய் நம் நிலம் கிடைக்கிறது. பாட்டி களத்து மேட்டில் கால் நீட்டி உட்கார்ந்து தண்ணி வாச்சு வராம எங்கடா போன என்று கத்தியபடியே இருக்கிறாள். நமக்குத்தான் வெட்டி சோழிகள் வண்டி வண்டியாய் கிடைக்கிறதே. மனம் ஆசையின் பொருட்டும் அகங்காரத்தின் பொருட்டும் வீழும் பொழுதெல்லாம் அன்பினாலும் கருணையினாலும் அதனை எழச் செய்யும் சக்தி சிலருக்கு வாய்த்திருக்கிறது. அவர்களை நண்பர்களாக வாய்க்கப் பெறுவதே பேரு. நண்பர்கள் தா உதயச்சந்திரன், ஹேமலதா, சுந்தரராஜன், தீபா, சிவராமன், சுஜாதா, புவனேஸ்வரன், அகஸ்டின் மேரி ஆகியோருக்கு நன்றி சொல்வது பொருத்தமன்று. வே சுந்தரம், மணிமாறன், வெண்ணிலா ஆகியோருக்கு என் வணக்கங்கள். மருத்துவர் கு சிவராமன், திருப்பூர் சந்தானம், வெங்கட் மூவருக்கும், தாமு ஏகா சா தோழர்கள் அனைவருக்கும் என் நன்றிகள். என் குடும்பத்தார் அனைவருக்கும் என் அன்பும் பிரியமும். என் குடும்பத்தின் புதிய வரவு அபிஷேக்கிற்கு என் முத்தங்கள். சு. வெங்கடேசன், ஜனவரி 24, 2010. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.